ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை சம் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து ஃபிக்ஸடாக என்ன வீடியோ போடுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று ரெண்டு விஷயம் தெரியும். எனக்கு இந்த விஷயம் ஷுவராக தெரியும். இது இது என்னால் வந்து இது மற்றவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவி நிறைய பார்ப்பேன். ஸோ அந்த மூவி பற்றின ஒரு சில ஐடியாஸ் எனக்கு தெரியும். டெய்லியும் உங்களுக்கு ஒரு மூவி சஜஷன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எதனா கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி வந்து போடலாமான்னு ஒரு ஐடியா. ஸோ அப்படிலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டான்ஸை நான் ஆடுவேன், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லை. ஸோ டான்ஸ் எனக்கு ஆட தெரியும். அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு டெய்லி அதில் ஒரு டான்ஸ் கண்டென்ட் வீடியோ மாதிரி போடலாமா. அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு இதில் எது போடுறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இல்லை எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி போடலாம், அதுலேயுமே வந்து உங்களை எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ட்ரை பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடியே நிறைய கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன். கெட்டட் வித் மீ அண்ட் மெனி விளாக்ஸு, ஸோ ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணதில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிஸ்டன்சியாகவும் பண்ணதில்லை. சும்மா ஒரு வாரம் போடுவேன், 2 வாரம் போடுவேன், அப்புறம் அது வியூஸ் இருக்காது, அப்படியே ஸ்டாப் பண்ணுவேன். ரொம்ப நான் ப்ரொஃபஷனலாக பண்ணது. ஸோ ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.